தூத்துக்குடி +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருவதால் 7வது நாளாக உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் வேதனையடைந்துள்ள உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 12 மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்குள்ள என்ன பண்ணாங்க? ஆர்ப்பாட்டம் பண்ண போய் தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணா நாங்க ஏன் இது பண்ண போறோம்? இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரணை செய்ததுடன் அதில் 5 பேருக்கு DNA பரிசோதனையும் செய்த போலீசார் மாணவியின் உறவினரான இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வரும் காவல்துறையை கண்டித்து 7வது நாளாக மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியனை நியமித்துள்ளதுடன் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குநர் மகேஸ்வரர் தயாள் தூத்துக்குடி SP அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.